வணக்கம் தமிழ் மக்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உலகின் மிக நீளமான நதி எது? ஏ அமேசான், பி நைல் நதி, சி யாங்ஸி, டி கங்கை. சரியான விடை பி நைல் நதி. நைல் நதி என்றழைக்கப்படுற நைல் ரிவர் தான் உலகின் மிக நீளமான நதியாக பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் சுமார் 6650 கிலோமீட்டர்கள், அதாவது 4132 மைல்கள் ஆகும். இது ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு வழியாக பாய்ந்து 11 நாடுகளை கடந்து மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. உலகின் மிகப்பெரிய கண்டம், அதாவது லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஏது? ஏ ஆப்பிரிக்கா, பி ஐரோப்பா, சி ஆசியா, டி வட அமெரிக்கா. சரியான விடை சி ஆசியா. பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை ஆகிய இரண்டிலும் ஆசியாதான் உலகின் மிகப்பெரிய கண்டமாகும். பரப்பளவு, அதாவது ஏரியா அடிப்படையில் ஆசியா கண்டம் உலகின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 30% உள்ளடக்கியுள்ளது. புவியின் மிக உயர்ந்த சிகரம், அதாவது ஹையஸ்ட் பீக் ஏது? ஏ K2, பி கஞ்சன்ஜங்கா, சி எவரெஸ்ட் சிகரம், டி மவுண்ட் மக்காலு. சரியான விடை சி எவரெஸ்ட் சிகரம். மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம்தான் பூமியின் மேற்பரப்பில் உள்ள மிக உயர்ந்த சிகரமாகும். இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8848.86 மீட்டர்கள் ஆகும். இது ஆசியாவிலுள்ள இமயமலைத் தொடரில் நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத்தின் எல்லையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் சிலிகான் வேலி என்றழைக்கப்படும் நகரம் எது? ஏ சென்னை, பி மும்பை, சி ஹைதராபாத், டி பெங்களூரு. சரியான விடை டி பெங்களூரு. கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரமான பெங்களூரு இந்தியாவின் சிலிகான் வேலி என்று பரவலாக அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த பெயர் வர காரணம் இந்த நகரம் தகவல் தொழில்நுட்பம், அதாவது ஐடி மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் மையமாக திகழ்வதுதான். உலகின் மிகச் சிறிய நாடு, அதாவது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஏது? ஏ மொனாக்கோ, பி வாட்டிகன் சிட்டி, சி சான் மரீனோ, டி நௌரு. சரியான விடை பி வாட்டிகன் சிட்டி. வாட்டிகன் சிட்டி பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகச் சிறிய நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த பரப்பளவு வெறும் 0.44 சதுர கிலோமீட்டர்கள், அதாவது 0.17 சதுர மைல்கள் மட்டுமே. இது இத்தாலி நாட்டின் தலைநகரமான ரோம் நகருக்குள் அமைந்திருக்கும் ஒரு சுதந்திரமான நகர அரசு ஆகும், அதாவது என்க்ளேவ்ட் ஸ்டேட். தாஜ்மஹால் எந்த இந்திய பேரரசரால் கட்டப்பட்டது? ஏ அக்பர், பி ஹுமாயூன், சி ஷாஜஹான், டி பாபர். சரியான விடை சி ஷாஜஹான். முகலாய பேரரசர்களில் ஒருவரான ஷாஜஹான் தான் தனது அன்புக்குரிய மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக ஆக்ராவில் தாஜ்மஹாலை கட்டினார். இந்த பிரம்மாண்டமான நினைவு சின்னம் கிபி 1632 ஆண்டு தொடங்கி சுமார் 22 வருடங்கள் கட்டப்பட்டு கிபி 1653 நிறைவடைந்தது. கிரேட் பேரியர் ரீஃப் இங்கு அமைந்துள்ளது? ஏ நியூசிலாந்து, பி தென்னாப்பிரிக்கா, சி ஆஸ்திரேலியா, டி இந்தோனேஷியா. சரியான விடை சி ஆஸ்திரேலியா. இது உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுப்பு, அதாவது காரல் ரீஃப் சிஸ்டம் ஆகும். இது ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடற்கரைக்கு அப்பாலுள்ள குயின்ஸ்லாந்து மாகாணத்தின் கடலில் அமைந்துள்ளது. இதன் நீளம் சுமார் 2300 கிலோமீட்டர்களுக்கும், அதாவது 1400 மைல்களுக்கும் அதிகமாகும். எகிப்து நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றியது? ஏ யூப்ரட்டிஸ், பி டைக்ரிஸ், சி நைல் நதி, டி மஞ்சளாறு.
சரியான விடை சி நைல் நதி. நைல் நதி ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அதனைச் சுற்றியுள்ள நிலத்தை வளமான வண்டல் மண்ணால் மூடியது. இந்த வளம் வேளாண்மைக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருந்தது. மேலும் நைல் நதி எகிப்தில் போக்குவரத்து மற்றும் நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரமாகவும் இருந்தது. இந்த காரணங்களால் நைல் நதி எகிப்திய நாகரிகத்தின் உயிர் நாடியாக கருதப்பட்டது. உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது? ஏ அமேசான், பி சுந்தரவன காடுகள், சி காங்கோ காடு, டி டாண்டிலியன் காடு. சரியான விடை பி சுந்தரவன காடுகள். இதுவே உலகின் மிகப்பெரிய ஒற்றை சதுப்பு நிலக்காடு, அதாவது சிங்கிள் பிளாக் ஆஃப் டைடல் ஹாலோஃபைட்டிக் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆகும். இது இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் உள்ள கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் மேக்னா நதிகளின் கழிமுக பகுதியில், அதாவது டெல்டாவில் அமைந்துள்ளது. பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பண்டைய உலகின் எத்தனை அதிசயங்களில் ஒன்றாகும்? ஏ 5, பி 7, சி 10, டி 3. சரியான விடை பி 7. பாபிலோனின் தொங்கும் தோட்டம் என்பது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். இந்த தோட்டம் பாபிலோனிய மன்னன் 2ஆம் நெபுகத்நேசர் என்பவரால் கிபி 600இல் இன்றைய ஈராக்கில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. எகிப்து நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றியது? ஏ யூஃப்ரட்டிஸ், பி டைக்ரிஸ், சி நைல் நதி, டி மஞ்சள் ஆறு. உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.